கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள். அவருமே நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, அவன் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம், நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம். நீ தந்த இந்த கிருபைகளுக்காய், சுகத்திற்காய், பலத்திற்காய், இந்த தோத்திர பண்டிகையிலே உங்கள் சமூகத்தில் வருவதற்காய் நாங்கள் மாத்திரமல்ல, குடும்பமாய், பிள்ளைகளாய், பேர குழந்தைகளாய் உம்மை நோக்கி பார்க்க நீ தந்த கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த பந்தல் ஜெபத்தில் நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், ஜபிக்கின்ற ஜபங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதங்கள் அமைய நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். அதுக்கு தடையாக இருக்கின்ற எல்லா காரியங்களையும் எடுத்து போடும். உடைய கிருபை எங்களை தாங்கட்டும், வழி நடத்தட்டும். இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கன்வென்ஷனல் பாடல் புத்தகத்தில் அல்லேலூயா கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தரை துதிக்கின்ற பாடலை உற்சாகமாக கரங்கள் தள்ளிப்படும். யாரும் தெரிந்த பாடல் சேர்த்து பாடுவோம். கரங்களுக்கு தெரிந்த பாடல். தேங்க்யூ ஜீசஸ். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள், வல்லமையாய் கிரிய செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். தமிழோடும் வீதியில் கர்த்தரை துதியுங்கள், இரத்தத்தினாலே பாவங்களை போக்கினார் துதியுங்கள், எக்காலமும் கைத்தாளம் உடைகளை துதியுங்கள், எக்காலம் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். தம்புருடும் வீணையுடும் கர்த்தரை துதியுங்கள், இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள், எக்காலமோ கைத்தாளமோ உலகிட துதியுங்கள், எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். சூரியனை சந்திரனை தேவனை துதியுங்கள், ஒளியதனை உள்ள மனிதரை துதியுங்கள், அக்கினியே கல்மலையை படைத்ததை துதியுங்கள், அக்கினியால் கல் மனதை உடைப்பதை துதியுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள், ஒளியதனை எங்கள் உள்ளம் அறிந்தோரை துதியுங்கள், அக்கினியே கல்மலையே படைத்தோரை துதியுங்கள், அக்கினியாய் கல்மனதை உடைத்தோரை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார்.
போதனை அவர் காணிக்கை கொடுத்து துதியுங்கள். பெரியவரே புறவர்களை தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்கு அர்ப்பணித்து துதியுங்கள். பிள்ளைகளே வாணிவரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீ துதியுங்கள். பெரியவரே பிறப்புகளே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்தி துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆட்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலையலையா ஊழியர்கள் எழுப்பினார் துதியுங்கள். தூங்கல்களை முன்னோடிகள் தேவனை துதியுங்கள். கத்தவன் இந்தியர் நறுமுவார் துதியுங்கள். ஆண்களே சாந்திரமே தேவனை துதியுங்கள். அலையலையாய் ஊழியர்கள் எழும்பின துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை ஏந்தியர்கள் நிரம்புவார் துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. நம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க துதிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகள் செய்திருக்கின்றார். ஆண்டவர் நல்லவர். இன்னொரு பாடலை பாடுவோம். கன்வென்ஷனல் பாடல் புத்தகத்தில் 252வது பாடல். எந்த நாவில் புது பாட்டு என்று இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிர்ந்த நாள் வரையில். இந்த பாடலை எழுதும் பொழுது இந்த பாடலை பாடிய அருமையான சகோதரர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். அந்த சூழ்நிலையில கண்டதற்கு மீண்டும் ஒரு வாழ்க்கை கொடுப்பாரானால் நான் உயிருள்ள நாளால் பாடுவேன் என்று சொல்லி பாடலை தன் சுகவீனமான நிலைமையிலே மருத்துவமனையில் இருந்து பாடுகிறார். அந்த நாளிலே 13வது சூட்டு பண்டிகை ஒரு நாளுக்கு நான் விடுதலை கொடுத்திருக்கிறார். நன்றி செலுத்துவனமான இந்த பாடலை நாம் பாடுவோம். புது பாட்டு என்ற இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரே நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரே நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு என்ற இயேசு தருகிறார். பாவையில் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாக என்னை தேற்றினார்.
வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவையுருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாளில் வாதையோயும் வந்த பொழுது பாதை காட்டி விருப்பமெல்லாம் நீக்கி விட்டார். வாதையோயும் வந்த பொழுது பாதை காட்டி விருப்பமெல்லாம் நீக்கி விட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரே நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரே நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். சைட்டில் விழுந்த என்னை அவன் தூக்கி எடுத்தார். நாட்டமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். எட்டில் விழுந்த என்னை அவன் தூக்கி எடுத்தார். நாட்டமெல்லாம் ஜீவ ஆனந்தம் கொள்ளுவேன் அவரே நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரே நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். தந்தையும் தாயும் நண்பர் ஒருவர் யாபமாக்கினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்வேன். தந்தை தாயும் நண்பர் ஒருவர் யாபமாகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் ஒருவர் யாபமாகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்த தேசு தருகிறார். இவ்வளவு பாடும் என்னை என்ன செய்துள்ளோம் அவ்வளவு வாழ்வை நான் காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்ன செய்திடும் அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்ன செய்திடும் அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரே நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரே நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு பாடலை பாடுவோம். கன்வென்ஷனல் பாடல் புத்தகத்திலே 62வது பாடலை 60வது பாடலை பாடுவோம். தூயாதி தூயவரே உமது புகழ் நான் பாடுவேன். பால் எனக்கு வேறென்ன வேண்டும்
உயிருள்ள வரை நீ புகழ் பாட வேண்டும். எதற்காக? ஆண்டவர் நீர் கொடுத்த வாழ்வுக்காக. இந்த பாடலை பாடல் உணர்ந்தவர்களாய் பாடுவோம். கன்வென்ஷனல் பாடலே 60வது பாடல். பாடுவோம். ஆண்டவரே, ஒரு புகழ் நான் பாடுவேன். நீ செய்த நன்மைகள் ஏராளம் உண்டு. நான் பட்ட பாடுகள் எத்தனையோ ஜனங்கள் உயிரோடு இல்லை. அந்த பண்டிகை கொண்டாடுவதற்கு என் ஜீவனை கொடுத்திருக்கிறேன் தகப்பனே. உங்க நன்றி தகப்பனே, எவ்வளவு நல்லவர் தெரியுமா? தேங்க்யூ ஜீசஸ். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரனின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரனின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் ஆண்டவரே, செந்தினாவின் உள்ளம் கழுவிடுமே. தேங்க்யூ ஜீசஸ். கரங்களை போதும். சீடரின் கால்களை கழுவினவர் செந்தினால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்தினால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரனின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரனின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். நீக்கினவர் பாவியின் பாவை நீக்கிடுமே. பகலி நோய்களை நீக்கினவர் பாவியின் பாவை நீக்கிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரனின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரனின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரில் நடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலந்தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலந்தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலந்தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரனின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரனின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். எனக்காக தந்தவரே, என்னுள்ளம் பலியாக ஏற்றிடுமே. தன் ஜீவன் எனக்காக
அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் நம்முடைய மத்தியிலே நம்முடைய சேகர் தலைவர் ஐயா அவர்களும் நம் மேற்கு சபை மன்ற தலைவர் ஐயா அவர்களும் வந்திருக்கின்றார்கள். வாழ்த்தி வரவேற்கின்றோம். இப்பொழுது அவர்கள் ஜெப வேலையை நடத்துவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நம்முடைய சேகரத்தினுடைய 13வது தோத்திர பண்டிகையை ஆசரிக்க இருக்கின்ற நாம் ஜெபிக்கும்படியாக ஆயத்தப்படும்படியாக நாம் வந்திருக்கின்றோம். ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஜெபசிந்தையோடு நாம் ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். முதலாவதாக நாம் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். பவுலடிகளார் கொரிந்திய திருச்சபை கொடுத்த ஆலோசனை, பரிசுத்தத்தோடு பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். முதலாவது நாம் இருந்த இடங்களிலே தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் கேட்போம். ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். நாம் கொண்டாடுகின்ற பண்டிகை பரிசுத்தமான கடவுளுக்கு நாம் ஆசரிக்கிற பண்டிகை, தூயாதி தூயவருக்கு நன்றி செலுத்துகின்ற பண்டிகை. அதை பரிசுத்தமான இருதயத்தோடு ஆசரிப்பதற்கு ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி நாம் கேட்போமா? ஆண்டவரே என்னை நீர் பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லுவோம். என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி யோபுவை போல நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நெகேமியாவை போல ஆண்டவரே என்னுடைய திருச்சபையில் உள்ளவர்களை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி கேட்போம். பரிசுத்தம் இல்லாமல் நாம் பயபக்தியோடு பண்டிகையை ஆசரிக்க முடியாது. ஆண்டவரே, இது உன்னதமானவருக்கு நாங்கள் கொண்டாடுகின்ற பண்டிகை. அந்த கணத்தோடும் பயபக்தியோடும் கொண்டாடுவதற்கு ஆண்டவரே எங்களை நீர் தகுதிப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போமா? ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு தயைப்படுத்தவராய் இருக்கின்றார். நம்முடைய அக்கிரமங்களை அவர் வெறுத்தாலும் நம்மை ஒருபோதும் தள்ளாதவர். அதற்காக தான் அவர் சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கின்றாரே. ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தும் அப்பா. எங்களுடைய இருதயத்தில் இந்த பண்டிகையை குறித்து ஒரு பரிசுத்தமான நோக்கம் இருக்க வேண்டும், ஒரு பரிசுத்தமான சிந்தை இருக்க வேண்டும். பயபக்தியோடு குடும்பமாக இந்த பண்டிகையை நாங்கள் ஆசரிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போமா? நம்முடைய இருதயத்திலே ஆயத்தப்பட ஆண்டவர் நம்மிடத்திலே விரும்புகின்றார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமே என்றால் நம்மிடத்திலே பரிசுத்தம் இருக்க வேண்டும். பண்டிகை நமக்கு மகிழ்ச்சியாக, மன நிறைவாக, ஆசீர்வாதமான ஒரு பண்டிகையாக அமைய வேண்டும் என்றால் நம்முடைய இருதயத்திலே பரிசுத்தத்தோடு ஆயத்தப்பட வேண்டும். ஆண்டவரிடத்திலே ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் கேட்போம். அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை சுத்திகரிக்கக்கூடியவர். யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி இந்த பண்டிகையை ஆசரிக்க நம்மை, நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தும்படிக்கு, கர்த்தருக்குரிய கணத்தோடு இந்த பண்டிகையை ஆசரிக்க நமக்கு அருள் செய்யும்படிக்கு நாம் யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்போம். என்று சொன்ன ஆண்டவரே, இந்த நேரத்தில் உங்களோட கர்த்தாவே உங்களுடைய பிள்ளைகளாகி எங்களை நீர் ஒன்று சேர்ந்து இந்த பண்டிகைக்காக நாங்கள் ஜெபிக்கும்படியாய் நீர் எங்களை அழைத்து கொண்டு வந்தமைக்காய், எங்களை தெரிந்தெடுத்தமைக்காய் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்கிறதுக்கு மேலான பெரிய காரியங்களை செய்கிற எங்கள் தேவனே, துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிற தூயாதி தூயவரே, நல்லவரே வல்லவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மை போற்றுகிறோம், மை புகழ்கிறோம், மை வாழ்த்துகிறோம், மை வணங்குகிறோம் ராஜா. நீர் செய்த நன்மைகள் ஏராளம் 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 ராஜா. நன்றிறிந்த இருதயத்தோடு உடைய சன்னிதானத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாட்களிலும் பண்டிகை கொண்டாடும்படியாய் ஆண்டவரே எங்களை நீர் அழைத்து கொண்டு வந்தமைக்காய் நன்றியோடு மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ பேர்களுக்கு கிடைக்கக்கூடாத இந்த அரிய பெரிய ஸ்லாக்கியத்தை உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு நீர் தந்திருக்கிறபடியால்
நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொன்ன ஆண்டவரே, எங்களை எல்லாரையும் நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீர் கழுவி பரிசுத்தப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆவியானவரை நீர் இடைவிடும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை நீர் இந்த இடத்துல நீர் இடைவிடும்படியாய் செபிக்கிறோம். ஒரு விசை கடந்து வரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எங்கே நாம் 2-3 பேர் ஒருமனப்பட்டு கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் வருவேன் என்று சொன்ன வாக்கு மாறாத நல்ல நேசரே, நீர் வரும்படியாய்மை வருந்தி அழைக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறதுக்கு மேலான காரியங்களை தருகிற தேவனே, எங்களுடைய சத்தத்தை கேட்கிற தேவனே, எங்களுடைய ஜெபத்தை கேட்கிற தேவனே, எங்களை நீர் பார்த்து கொண்டே இருக்கிறீர் ராஜா. எங்களுடைய நடைகளை நீர் அறிந்து கொண்டே இருக்கிறீர் சுவாமி. எங்களுடைய நினைவுகளை நீர் தூரத்திலிருந்தே அறிகிறீர் ராஜா. நாங்கள் பண்டிகை கொண்டாடும்படியாக இந்த நாளிலே ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தி எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்தும் ராஜா. சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்தும், சரீரத்தை நீர் பரிசுத்தப்படுத்தும் ராஜா. ஆண்டவரே, அன்பின் ஆவியானவரை நீர் ஒரு விசை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, பண்டிகை கொண்டாட எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அநேகர் இந்த இடத்துல வந்து இடங்கொள்ளாமல் ஆண்டவரே இந்த இடத்துல வந்து ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை அபரிவிதமாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே இந்த பண்டிகை நாட்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதாக இந்த இடத்தை எமது கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வளாகம் முழுவதுமாக ஆண்டவரே இந்த பந்தல் முழுவதுமாக உம்முடைய இரத்தம் தெளிக்கப்படட்டும் ராஜா. எந்த தீய சக்திகளும் ஆண்டவரே பிசாசின் தந்திர மந்திரங்களும் உள்ளே நுழைந்து விடாதபடி ஆண்டவரே வான அக்கினி மண்டலங்கள் சேனைகள் உள்ளே நுழைந்து விடாதபடி தூய ஆவியானவரே உம்முடைய தூதர்களை நீர் அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இன்று முதல் இப்பொழுது முதல் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் அந்த பந்தலிலே நிரம்பி காணப்படட்டும் ராஜா. உம்முடைய தூதர்கள் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. வந்திருக்கிற வருகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த பண்டிகை நாட்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது என்று சொல்லத்தக்கதாக என் ஆண்டவரே இந்த இடத்தை நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த இடத்தை நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பண்டிகை நாட்கள் முழுவதுமாக நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாய் கொண்டாடத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அனைவரும் ஏகோபித்து பண்டிகைக்கு வரத்தக்கதான கிருபையும் பாக்கியத்தை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்து ராஜா. இந்த வளாகம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய அக்கினி இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை செய்தி வருகிற ஒவ்வொரு தாசர்களையும் நீர் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். தூய ஆவியானவரால் நீர் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். அபிஷேகத்தால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த ஆலயத்துக்கு வந்தது பண்டிகைக்கு நல்லது என்று சொல்லத்தக்கதாக ஒருவர் கூட ஆண்டவரே ஆசீர்வாதத்தை இழந்து விட்டு செல்லாதபடி எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய், எங்களுடைய கிராமத்தின் பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இந்த பண்டிகை காணப்பட கிருபை செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க. ஊழியக்காரர்களை மது கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம். பரிசுத்தப்படுத்துங்க என் தகப்பனே, நீர் பரிசுத்தப்படுத்துங்க. நீர் அவர்களை ஆட்கொள்ளுங்க ராஜா. தூயாவியால் நிரப்புங்க, அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. அபிஷேகத்தால் நிரப்புங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் பிரயோஜனமாய் இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு வார்த்தைகளும் அமைய கிருபை செய்யுங்க. உம்முடைய வார்த்தைகளாய் வரட்டும் ராஜா. ஊழியக்காரர்களை மறைத்தரலும் நீர் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம். நீர் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம். அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன், இந்த பண்டிகை நாட்கள் முழுவதும் நீர் நிரம்பு ஆண்டவரே எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை நீர் தரும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. நீர் ஒரு விசை கடந்து வந்து இந்த இடத்தை நீர் பரிசுத்தப்படுத்தி எங்களோடு இந்த இடத்தோடு நீர் இருக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆசீர்வதிய ராஜா, வழி நடத்தும். தொடர்ந்து இந்த நாட்கள் முழுவதும், வரும் நாட்கள் முழுவதும் மக்களோடும், சபை பிள்ளைகளோடும், சேகரத்தின் பிள்ளைகளோடும், ஊழியக்காரர்களோடு இருந்து நீர் அரிய பெரிய காரியங்களை செய்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் என்று மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டதற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து முதல் நாள் ஆராதனை மற்றும் நிகழ்ச்சிகளுக்காக நாம் ஜெபிப்போம். நாளைய தினத்திலே 5 மணிக்கு நடைபெற இருக்கின்ற பவனி கொடியேற்றத்திற்காக, அதைத் தொடர்ந்து நடைபெறுகின்ற ஆயத்த ஆராதனைக்காக, அதில் ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்கின்ற டீக்கன் W. வினோத்குமார் ஐயாவுக்காக, தொடர்ந்து நடைபெறுகின்ற ஞாயிறு பாடசாலை
இன்னும் நம்முடைய சேகர கல்வி நிறுவனங்களின் கலை நிகழ்ச்சிகளுக்காக நம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த முதல் நாள் ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகளை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படிக்கு, ஆண்டவருடைய கரம் நம்மை பிடித்து வழிநடத்தும்படிக்கு யாராவது ஒருவர் இந்த காரியங்களுக்காக நாம் சுருக்கமாக ஜெபிப்போம். சோதரிக்கிற தகப்பனே அப்பா, இம்மட்டும் வழிநடத்தின தேவன் அப்பா, இன்னும் நீங்கள் எங்களை வழிநடத்துவதற்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம்ப்பா. சோதரிக்கிற தகப்பனே அப்பா, நாளைய தினத்திலும் இருக்கிற அப்பா எல்லா காரியங்களும் இந்த சமூகத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா, நாங்கள் தொடங்கும் போது அப்பா நீங்கள் தலைவராக இருந்து அப்பா நீங்கள் எங்களை வழிநடத்துவதற்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம்ப்பா. அப்படியே கரத்தில் எல்லாவற்றையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. பவனியும் அப்பா கொடியேற்றத்தையும் இந்த சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படி பாதுகாப்பின் கரம் அப்பா எங்களை ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும் தகப்பனே. உடைய ஆசீர்வாதத்தின் கரம் எங்களை ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும் தகப்பனே. நீங்கள் ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்த வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த தொடக்கத்தை அப்பா நீங்கள் ஆசீர்வதித்து எங்கள் முன்பாக சென்று அப்பா நீங்கள் வழிநடத்த வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்கள் கூட இருங்க எல்லா காரியங்களிலும் அப்பா, நீங்கள் கூட இருந்து வழிநடத்த வேண்டுமா கூடப்பா உடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அப்பா, ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்தில் கொடுக்குறோம்ப்பா. ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் பலப்படுத்துங்கப்பா. நீங்கள் அப்பா உடைய கிருபையினாலே அப்பா அவர்களை வழிநடத்த வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இன்னும் அப்பா எங்களுடைய கலை நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றையும் உடைய கரங்களை கொடுக்குறோம்ப்பா. பிள்ளைகள் அதற்கென்று ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்கப்பா. எல்லாவற்றையும் நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கப்பா. அப்பா, பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியங்களிலும் உடைய ஆசீர்வாதத்தின் கரம் இருக்கட்டும்ப்பா. நாளைய தினத்திலும் பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு அந்த காரியங்களில் கலந்து கொண்டு அப்பா எல்லா காரியங்களையும் செய்வதற்கு அப்பா நீங்கள் பிள்ளைகளுக்கு பலனை கொடுக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்கள் தொடர்ந்து பிள்ளைகளை பலப்படுத்த வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகள் அந்த அதில் கலந்து கொண்டு தங்கள் தாழ்வுகளை வெளிப்படுத்த மகிழ்ச்சியாக சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு பிள்ளைகள் கலந்து கொண்டு அப்பா மகிழ்ச்சியாக இருக்க அப்பா நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய ஸ்கூல் டீச்சர்ஸையும் அப்பா சண்டே கிளாஸ் டீச்சர்ஸையும் இந்த கரங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா, பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட அப்படி கரம் இருக்கட்டும்ப்பா. பிள்ளைகளுக்கு அப்பா தகுந்த ஆயத்தங்களை செய்வதற்கு தேவையான எல்லா கிருபைகளையும் பிள்ளைகளுக்கு கொடுங்க. வீட்டுக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் அப்பா சாதகமாக்கி கொடுக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்கள் உங்களுடைய கரத்தினாலே பிடித்து ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் தாங்கி வழிநடத்த வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய பிள்ளைகளாகி நாங்கள் மகிழ்ச்சியோடு அப்பா நாளைய தினத்திலே அப்பா பண்டிகையை ஆசரிக்க அப்பா அந்த தொடக்கத்தை அப்பா உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களே முன்னின்று வழி நடத்துங்க. எல்லா கிருபையும் தந்து வழி நடத்தி தாங்கி விட வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய கரத்தை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டதற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இரண்டாவது நாள் சனிக்கிழமை பிரதான பண்டிகை நாள். இந்த நாளுக்குரிய ஆராதனைகள் நிகழ்ச்சிகளுக்காக நாம் ஜெபிப்போம். காலையில் நடைபெறுகின்ற அருணோதய பிரார்த்தனைக்காக அதில் ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்கின்ற டிகண்டி தங்கபிரபு ஐயா அவர்களுக்காக, அதைத் தொடர்ந்து நடைபெறுகின்ற ஞானஸ்நான ஆராதனைக்காக அதில் ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள இருக்கக்கூடிய ரெவரண்ட் செலின் டேவிட் ஐயாவுக்காக, அதில் ஞானஸ்நானம் எடுக்க இருக்கின்ற பிள்ளைகளுக்காக, திருச்சபையின் விசுவாசிகளுக்காக நாம் ஜெபிப்போம். மதியம் 2 மணிக்கு நடைபெறுகின்ற தோத்திர பண்டிகை பிரதான ஆராதனைக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய மகாகணம் பேராயர் ஐயா அவர்களுக்காக, அந்த ஆராதனை பங்கு பெறுகின்ற ஒவ்வொரு குருவானவர்களுக்காக, ஊழியர்களுக்காக நம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஜெபிப்போம். அதைத் தொடர்ந்து நடைபெறுகின்ற ஏலம், இரவில் நடைபெறுகின்ற இன்னிசை நிகழ்ச்சி, இந்த ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படிக்கு, ஆண்டவர் தம்முடைய கிருபைகளை நமக்கு தந்தருளும்படிக்கு யாராவது ஒருவர் நம் சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்போம். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 13வது ஸ்தோத்திர பண்டிகை கொண்டாட எங்களுக்கு கிருபை கொடுத்தீரே, ஸ்தோத்திரம் ஐயா. இதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இது காண பண்ணுகிறீரே, ஸ்தோத்திரம். இந்த இரக்கத்துக்கு கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. சனிக்கிழமை நடக்கிற கூடுகைக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் ஐயா. 2வது நாள் பண்டிகை ஆராதனைக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிப்பீராக. அதிகாலை இருக்கிற ஆராதனையே நீர் ஆசீர்வதிங்கப்பா. உடைய வார்த்தை கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஊழியர்களே நீர் கொண்டு வருவீராக. ஆயத்தப்பட்டு கொண்டு வரட்டும் ஐயா. ஜெபித்து வரட்டும் ஆண்டவரே. கிருபை கொடுங்கப்பா. அவங்களோடு பேசுங்க ஆண்டவரே. அதிகாலை ஜெபத்திலே பேசுங்கப்பா. உடைய கிருபை இருக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. ஞானஸ்தான ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். அநேகரை ஐயா ஞானஸ்தானம் ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளை கொண்டு வாங்கப்பா.
திருச்சபையில் ஞானஸ்தானம் பெறுவதற்கு அநேக பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தணும். அநேகர் ஆண்டவரை ஞானஸ்தானம் பெற பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாம் அதை ஆயத்தப்படுத்த கொண்டு வருவீராக. அந்த ஆராதனையை ஆசீர்வதிங்கப்பா, அந்த செய்தியை ஆசீர்வதிங்க ஆண்டவரை. அந்த ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தொடுங்கப்பா, பிள்ளைங்களுடைய சமூகத்துக்கு கொண்டு வருவாங்கப்பா. அவங்களை தொடுங்க, அவங்களை ஆசீர்வதிங்க, அவங்களை வளர்த்து கொடுக்க கிருபை கொடுங்கப்பா. பாதுகாக்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. மதியம் 2 மணி ஸ்தோத்திர ஆராதனைக்காக செபிக்கிறோம். அநேகர் புறப்பட்டு வரணும் ஆண்டவரே. அந்த ஆராதனையிலே நாலாபுரத்தில் இருந்தோம் உம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வாங்கப்பா. அந்த ஸ்தோத்திர ஆராதனைக்கு அழைத்து வாங்கப்பா. அநேக உறவினர்களை அழைத்து வாங்க ஆண்டவரே. ஊழியர்களை கொண்டு வாங்கப்பா. குருவானவர்களை அழைத்து வாங்க ஆண்டவரே. அவங்கள் பிரயாணங்களில் பாதுகாவல் இருக்கட்டும். ஆசையாய் வரணும் ஆண்டவரே. அப்பா, செய்த நன்மைகளை நினைத்து காணிக்கை கொண்டு வரணும் ஆண்டவரே. உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே நன்றி செலுத்த குடும்பமா பிள்ளைகளோடு பேரம்பிள்ளைகளோடு அழைத்து வாங்கப்பா. நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்கள் கரம் ஆசீர்வதிக்கட்டும், அவங்களை பெருக பண்ணட்டும், அவங்களை உயர்த்தட்டும் ஆண்டவரே. மகிழ்ச்சியாய் கொண்டாட கூடார பண்டிகை மகிழ்ச்சியாய் கொண்டாட அநேக கிளை சபைகளிலிருந்து கொண்டு வாங்கப்பா. உறவினர்களை கொண்டு வாங்கப்பா. என் கிராமத்தின் ஜனங்களை கொண்டு வாங்கப்பா. ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இரவில் நடக்கிற எல்லாம் அந்த ஒவ்வொரு ஆராதனையும் பொறுப்படுங்க ஆண்டவரே. நீங்கள் மகிமைப்படுங்க. உங்கள் பிரசனம் இருக்கட்டும். ஊழியர்களை மறைத்து வெளிப்படுங்க ஆண்டவரே. பிரயாணங்களில் பாதுகாவல் இருக்கட்டும். உடைய வார்த்தை கடந்து வரணும் ஆண்டவரே. ஜனங்கள் ஆண்டவரே ஐயா வியாதியோடு இருப்பாங்க, பாரத்தோடு கண்ணீரோடு இருப்பாங்கப்பா, தேவையோடு இருப்பாங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைக்காக அவங்க கடந்து வருவாங்கப்பா. நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. ஊழியர்களை மறைத்து வெளிப்படுங்க. நீங்கள் ஆசீர்வதிங்க. அந்த நாளை பொறுப்படுங்க. உடைய கரத்திலே கொடுக்கிறோம். பெரிய சுவை மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டதற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து 3வது நாளுக்காக நம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஜெபிப்போம். காலையில் நடைபெறுகின்ற அருணோதய பிரார்த்தனை, அதில் ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்கின்ற ரெவரண்ட் மோசஸ் ராஜா சிங் ஐயாவுக்காக, அதைத் தொடர்ந்து நடைபெறுகின்ற திருவிருந்து ஆராதனை திரு காலை பையாவுக்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். இந்த ஆராதனைகளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்கும்படிக்கு, திருவிருந்து ஆராதனைகளை நம் தகுந்த ஆயுதத்தோடு பங்கு வச்சு அதற்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நாம் ஜெபிப்போம். அதைத் தொடர்ந்து நடைபெறுகின்ற பைபிள் எக்ஸாம் திருமறை தேர்வுக்காக நாம் ஜெபிப்போம். ஏறக்குறைய 400 பேர் அந்த எக்ஸாமில் இந்த ஆண்டு பதிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே ஒழுங்கும் கிரமமாக அது நடைபெறவும் அதற்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு அந்த தம்முடைய நாணத்தை கொடுக்கும்படிக்கு நாம் ஜெபிப்போம். மதியம் நடைபெறுகின்ற வருடாந்திர கூடுகைக்காக அதில் ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்கின்ற ரெவரண்ட் டி செல்லதாஸ் ஜோசப்பை அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். மாலையில் நடைபெறுகின்ற பெண்கள் கூடுகை, ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்கின்ற திருமதி ஜெசிலா காலை அம்மாவுக்காக, அதைத் தொடர்ந்து நடைபெறுகின்ற கீத ஆராதனைக்காக, இரவிலை பஜனை பிரசங்கத்திற்காக நாம் ஜெபிப்போம். இந்த 3வது நாள் மனமகிழ்ச்சி நாள். அந்த மனமகிழ்ச்சி நாளில் பண்டிகைக்குரிய மனமகிழ்ச்சியோடு எல்லா காரியங்களையும் கர்த்தர் நமக்கு வாய்க்க செய்துள்ளபடிக்கு யாராவது ஒருவர் நாம் சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்போம். இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினாலே ஆண்டவரே இந்த இடத்துல நாங்கள் நிறைந்து நிற்கிறோம். நீர் நல்லவர், வல்லவர், மகிமையுள்ளவர், மாறாதவர், அன்புள்ளவர், நேசகுமாரன், நித்திய பிதா, சமாதான பிரபு. உம்முடைய நாமம் அதிசயம் எனப்படும். நீர் ஆலோசனை கர்த்தர், நீர் கத்தாதி கர்த்தர், நீர் கர்ணசமுத்திரா, நீர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். நீர் ஒருவரே தேவன். நீர் வாக்குமாற மனிதன் அல்ல. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ. உம்மாலை எல்லாம் கூடும். உம்மாலை கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, நீர் சொல்லியிருக்கிறீரப்பா, உங்களை எல்லாரையும் நான் தேற்றுவேன், உங்களை வழிநடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த பண்டிகை நாட்களிலே ஆண்டவரேப்பா, கடைசி நாட்களில் இந்த மன மகிழ்ச்சி நாளிலே ஆண்டவரேப்பா நடக்கப் போகிற ஆராதனைகள் ஒவ்வொன்றுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆரம்பத்திலே நடக்கிற அருணோதய ஜெபத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
அந்த ஜெபத்தின் மூலமாக அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் உதவி செய்தல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம். வருகிற மக்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைந்து காணப்படத்தக்கதாக நீர் அவர்களுக்கு உதவி செய்தல்ல வேண்டுமா ஜெபிக்கணும் ராஜா. அன்றைய நாளிலே நடக்கிற திருவிருந்து ஆராதனையை நீர் ஆசீர்வதித்து தாரும். அந்த திருவிருந்து ஆராதனையிலே அநேகர் ஆண்டவரே தங்களுடைய பாவம் கழுவப்பட்டவர்களாய், தங்களுடைய உள்ளத்திலே ஆண்டவரே உணர்த்தப்பட்டவர்களாய், உம்முடைய வருகைக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே அந்த அன்பை ருசி பார்த்து கொள்ளத்தக்கதாக நல்ல செய்தியை கேட்டு தங்கள் மனத்தை ஆண்டவரே உம்மிடத்திலே ஒப்படைத்து அவர்கள் ஆண்டவரே அதிலே பங்கு பெறத்தக்கதாக நீர் கிருபை செய்தரலாம். அந்த ஆராதனையை ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. அதைத் தொடர்ந்து நடக்கிற வருடாந்திர கூட்டம், இன்னும் பெண்கள் கூட்டம், இன்னும் எல்லா கூட்டங்களிலும் அந்த நாளிலே நடக்கிற அனைத்து கூட்டங்களிலும் நீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைத்து, அந்த நாளிலே பேசப்போகிற தாசர்களை ஆண்டவரே உம்முடைய வல்லமையினாலே நிறைத்து, அவர்கள் பேசுகிற ஒவ்வொரு பேசும் ஆண்டவரே பங்கு பெறுகிற ஒவ்வொருடைய உள்ளத்தை அசைக்கத்தக்கதாக இருந்தல்ல வேண்டுமா ஜெபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே இந்த நாள் நல்லது, இந்த நாள் மகத்துவமான நாள். கர்த்தர் இந்த இடத்திலே ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், இந்த ஆலயத்திலே பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி மக்கள் மகிழ்ந்து ஆண்டவரே உம்மை போற்றி துதிக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்தல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அனைத்து நாட்களிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் காணப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் முதல் ஆண்டவரே பெரிதா வயதானவர்கள் வரையிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினாலே அன்பினாலே மிகுதியான ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் காணப்படத்தக்கதாக நீர் கிருபை செய்யும். இந்த ஆலயத்தை சுற்றிலும் இருக்கிற அனைத்து கிராமங்களிலும் வருகிற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே, அனைத்து சபையிலிருந்து வரும் ஒவ்வொரு மக்களும் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் கிருபை செய்தல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதற்காக ஆண்டவரே தங்களுடைய ஆண்டவரே பணியை செய்து வருகிற ஒவ்வொரு தாசர்களையும் நீர் வழிநடத்தும். ஆண்டவரே அருமையான போதகர்களுக்கு உதவி செய்கிறவர்கள், ஆண்டவரே சபை மூப்பர்கள், சபை பெரியவர்கள், ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே இந்த ஆண்டவரே இந்த எல்லா விதமான ஒழுங்குகளையும் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர்தாமை காப்பாற்றி வழிநடத்தும். எந்த விதமான நோய்களோ, எந்த விதமான பிரச்சனைகளோ, எந்த விதமான சண்டைகளோ சச்சரவுகளோ இல்லாதபடி ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் முழுவதுமாக ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் இருக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்தல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் உண்மையை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய ஆசீர்வாதம் பெரியது. நீரே கிருபையாய் எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்மை மட்டுமே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் நன்மையாய் செய்து கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர்தாமே ஆசீர்வாதத்தை வழிநடத்தும். ஒவ்வொரு நாளிலும் பலன் பெற்றுக் கொள்ளும்படி கிருபை செய்யும். ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அடுத்ததாக இந்த பண்டிகை நாட்களை கர்த்தர் நம்முடைய திருச்சபையில் உள்ள 7 சபைகளில் உள்ள ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தார்களுக்கும் ஆசீர்வாதமாக்கி கொடுக்கும்படிக்கு நாம் ஜெபிப்போம். அநேக பொருத்தனைகளோடு வேண்டுதல்களோடு இந்த பண்டிகைகளை பங்கு பெறுவார்கள். ஆண்டவர் இந்த பண்டிகை நாட்களிலே அவருடைய விண்ணப்பங்களை கேட்டு பதில் கொடுக்கும்படிக்கு இந்த பண்டிகை ஒரு ஆசீர்வாதமான நன்மைகளை பெற்றுக்கொள்கின்ற பண்டிகையாக காணப்படும்படிக்கு நாம் ஜெபிப்போம். வெளியிடங்களிலிருந்து பிரயாணப்பட்டு வர இருக்கின்ற நம்முடைய திருச்சபையின் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். வெளியிடங்களிலே பல அரசு துறைகளில் நம்முடைய பிள்ளைகள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தனியார் நிறுவனங்களில் பணியாற்றுகிறார்கள். பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சேகரத்திலிருந்து ஊழியர்களாக பல இடங்களிலே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவர்களும் பிரயாணப்பட்டு வருகின்ற பொழுது கர்த்தருடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ண வேண்டும். குடும்பமாக பண்டிகையை ஆசரிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படிக்கு நாம் ஜெபிப்போம். வாகனம் ஓட்டுகின்ற பொழுது பாதுகாப்பை ஆண்டவர் கொடுக்கும்படிக்கு நாம் ஜெபிப்போம். ஊழியர்களை கர்த்தர் வெளியிடங்களிலிருந்து அழைத்து கொண்டு வருகின்ற பொழுது அவர்களுடைய பிரயாணத்திலும் பாதுகாப்பை கொடுக்கும்படிக்கு நாம் ஜெபிப்போம். நல்ல இயற்கை கால சூழ்நிலைகளை ஆண்டவர் நமக்கு தரும்படிக்கு நாம் ஜெபிப்போம். பண்டிகையை நாம் சிறப்பாக ஆசரிப்பதற்கு இயற்கை எல்லா விதத்திலும் நமக்கு சாதகமாக இருக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படிக்கு நாம் ஜெபிப்போம். அதே போல இந்த பண்டிகைகளை கர்த்தர் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு மனதையும் ஒற்றுமையையும் ஏக சிந்தையும் கொடுக்கும்படிக்கு நாம் ஜெபிப்போம். ஒரே ஒரு பிரதானமான நோக்கம், இது கர்த்தருக்கு கொண்டாடுகின்ற பண்டிகை, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகின்ற பண்டிகை என்கின்ற ஒரே நோக்கம், ஒரே சிந்தனை சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்களுடைய இருதயம் வரைக்கும் காணப்படும்படிக்கு நாம் ஜெபிப்போம். ஒருவேளை இந்த பண்டிகைகளை பலவிதமான நோக்கங்கள் நம்மிடத்தில் காணப்படலாம். ஆனால் பிரதானமான நோக்கம், இது ஆண்டவருக்கென்று நாம் கொண்டாடுகின்ற பண்டிகை. ஆண்டவரை உமக்காக கொண்டாட எங்களுக்கு உதவி செய்யும் அந்த சிந்தையை எங்களுக்கு தாரும்.
எங்களுக்குள் ஒரு மனதை தாரும். உமக்கென்று நாங்கள் ஒருமித்து இந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும், உங்களுடைய இருதயங்களை பக்குவப்படுத்தும் என்று சொல்லி கேட்போம். எல்லா தடைகளையும் எல்லா விதமான காரியங்களையும் கர்த்தர் அப்புறப்படுத்தும்படிக்கு நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய ஆலய வளாகத்தில் கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் மாத்திரம் நடைபெற வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிற காரியங்கள் நடைபெற்று விடாதபடிக்கு கர்த்தர் நமக்குள் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு உறுதியான காரியத்தை நம்முடைய சிந்தைகளை ஆண்டவர் வைக்கும்படிக்கு நாம் ஜெபிப்போம். எல்லோரும் எழுந்து நின்று இந்த கடைசி காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கின்ற இந்த காரியங்களுக்காக நாம் எல்லோரும் எழுந்து நின்று நாம் ஒருமனப்பட்டு ஜெபித்து நம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, இது உமக்காக நாங்கள் கொண்டாடுகின்ற பண்டிகை. ஒருவேளை எங்களுடைய சேகரத்தின் சார்பாக நாங்கள் ஆசரிக்கலாம், 7 சபைகளாக நாங்கள் இணைந்து கொண்டாடலாம். 13வது ஆண்டிலே நாங்கள் அடியெடுத்து ஆண்டவர் இந்த பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது உமக்காக நாங்கள் கொண்டாடுகின்ற பண்டிகை. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு பிரதானமான நோக்கத்தை எங்களுக்கு தாரும். அதுதான் அன்றைக்கு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகின்ற பொழுது பார்வோனிடத்தில் சென்று எங்களுடைய கர்த்தருக்காக நாங்கள் பண்டிகை கொண்டாட போகின்றோம். இது நமக்காக நாம் கொண்டாடுகிறது அல்ல, இது கர்த்தருக்காக கொண்டாடுகின்ற என்கின்ற சிந்தை நம்மிடத்தில் இருக்குமே என்றால் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எல்லா ஆராதனைகளிலும் நம்முடைய பிள்ளைகள் பங்கு பெற வேண்டும். எல்லா ஆராதனைகளிலும் உற்சாகத்தோடு பங்கு பெறுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போம். நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும், நிறைய தடைகள் நமக்கு வரும். ஆண்டவரே, அந்த தடைகளை எல்லாம் தாண்டி நாங்கள் குடும்பமாக பண்டிகையில ஆண்டவரை பங்கு பெறுவதற்கு, ஒவ்வொரு ஆராதனைகளிலும் பங்கு பெறுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஆயத்த ஜெப வேலைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையின் பிள்ளைகளாக ஆண்டவரை நாங்கள் ஒருமித்து ஜெபித்திருக்கிறோம். அப்பா, எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் நீர் கேட்டிருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த பண்டிகை நாட்கள் எங்களுக்கு ஆண்டவரை இயற்கையின் கால சூழ்நிலைகளை சாதகமாக்கி தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, பண்டிகை நாட்களிலே எந்த ஒரு காரியங்களும் தடைகளும் ஆண்டவரை எந்தவித சலசலப்புகளும் வராதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உடனிருக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய தூதர்கள் ஆண்டவரே இந்த வளாகங்களிலே எங்களுடைய கிராமத்தின் தெருக்களிலே உலா வரும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, கர்த்தருடைய தூதர்களுடைய மகிமையின் பிரசனம் இங்கு தங்கி இருக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை, நாங்கள் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் பேசிக் கொண்டிருந்தாலும் பண்டிகை குறுக்கிய பயபக்தி எங்கள் இருதயங்களை காணப்படும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரை, நாங்கள் பண்டிகை கொண்டாடுவது எங்களுக்காக அல்ல, உமக்காக. ஆண்டவரை, உம்முடைய நாம மகிமைக்காக, எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய நாம மகிமைக்காக கொண்டாட கர்த்தர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரை, இந்த பண்டிகையில பங்கு பெற இருக்கின்ற வெளியிடங்களில் இருக்கிற திருச்சபையின் பிள்ளைகள், ஊழியர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரயாணங்களை வாய்க்க பண்ணுவீராக, பிரயாணங்களிலே கர்த்தருடைய அருள் உடன் இருக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா கர்த்தர் நீர் பாதுகாப்பை கட்டளையிடுவீராக. ஆண்டவரை, எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொரு ஆராதனையிலும் பங்கு பெற வேண்டும். நாளை தினத்தில் நடைபெறுகின்ற பவனி முதல் பஜனை பிரசங்கம் வரைக்கும் எல்லா ஆராதனைகளும் பொருத்தனையோடு பங்கு பெறுவதற்கு உடைய பிள்ளைகள் தீர்மானம் எடுக்கும்படிக்கு நீர் உடைய பிள்ளைகளின் இருதயங்களை கிரியை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஒவ்வொரு ஆராதனையும் குறித்த நேரத்தில் நடைபெறுவதற்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் இந்த பண்டிகையிலே உடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை புறம்பை தள்ளுவதில்லை. அநேகர் பொருத்தனைகளோடு பங்கு பெறுவார்கள். அப்பா, பொருத்தனைகளோடு பங்கு பெறுகின்ற பொழுது கர்த்தாவே, நீர் பொருத்தனையின் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த 13வது தோத்திர பண்டிகையிலே நாங்கள் பொருத்தனையோடு பங்கு பெற்றோம். கர்த்தர் எங்களுடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி ஆண்டவரே, நீர் நல்ல சாட்சிகளை ஏற்படுத்தி தரப்போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்களையே நாங்கள் தாழ்த்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த பண்டிகையிலே செயல்பட இருக்கின்ற ஆண்டவரே, எங்களுடைய குருவானவர்கள், சபை ஊழியர்கள், மூப்பர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு திட்டமிட்டு கொடுத்திருக்கிறபடி, ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொடுத்திருக்கின்ற பொறுப்புகளின்படி நாங்கள் உண்மை முத்தமாய் நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த பண்டிகையின் மன மகிழ்ச்சியையும் பண்டிகையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறாங்க. உடைய கரத்தில் எங்களையே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் உட்காருவோம்.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். உங்களெல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கேம்பஸ் பிரைட்டாக இருக்குது, உங்கள் மூஞ்சி நல்லா பிரைட்டாக இருக்குது. ஜோம் பண்ணதுனால ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. நல்ல அர்த்தமுள்ள ஆழமான ஜெப குறிப்புகளை அருமையான சபையுடைய பகிர்ந்து கொண்டாங்க. நீங்கள் எல்லாம் ஊக்கமாக ஜெபம் பண்ணீங்க. தொடர்ந்து ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சின்ன ஒரு தாட்டு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. இங்கே வந்த பிறகு உங்களுக்கு நல்லா அந்த மறதி ஜாஸ்தி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தானே? எல்லாத்துக்கும் மறதி இருக்கா? போன வாரம் கொடுத்த செய்தி யாருக்காவது ஞாபகம் இருக்கா? போன சண்டே கொடுத்த செய்தி யாருக்காவது ஞாபகம் இருக்கா? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இந்த சண்டே என்ன செய்தி கொடுத்தாங்க? ஆண்டவரை சரி, கவனிச்சிருக்கீங்களே, பயங்கரமாக, ரொம்ப சந்தோஷம். சரி, நான் ஏற்கனவே உங்கள் கூட பகிர்ந்து கொண்ட கருத்தை இன்னைக்கு ஞாபகப்படுத்தான்னு நினைக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படித்தானே? லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் 10 குஷ்டரோகிகள் சுத்தமானாங்க. ஒருவன் அந்த நன்றி சொல்கிறத பார்ப்போம். அதெல்லாம் ஞாபகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். இந்த தோத்திர பண்டிகையை நம்ம அனுசரிப்பதனாலே மீண்டுமாக அதை ஞாபகப்படுத்திக்கலாம்னு பார்க்குறேன். பண்டிகை எதற்காக நாம் கொண்டாடுகிறோம்? பண்டிகை எதற்காக கொண்டாடுகிறோம்? ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். யூதாவே பண்டிகையை ஆசரி என்று சொல்றார். நீ நல்ல வீடுகளை கட்டி நல்ல குடியிருக்கும் போது உன் தேவனாய கர்த்தரை மறந்து போகாதே அப்படின்னு சொல்றாரு. அப்படிதானே? நம்ம ஆண்டவரை மறந்து போகக்கூடாது. பண்டிகை கொண்டாடும் போது அதை ஞாபகம் வச்சுக்கணும். முந்தைய காலத்தில் நான் சின்ன வயசில் இருக்கும்போது பண்டிகை கிறிஸ்தவர்கள்னு சொல்லுவாங்க. எப்படின்னா அந்த கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயரு, ஈஸ்டர் அதுக்கு மட்டும் வர்றவங்கள பண்டிகை கிறிஸ்தவன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தா மாதந்தோறும் பண்டிகை ஆகிட்டு, எக்கால பண்டிகை, தோத்திர பண்டிகை, அந்த பிரதிஷ்டை பண்டிகை, இப்படி சொல்லி ஒவ்வொரு மாதமும் ஒரு பண்டிகை கொண்டாட ஆரம்பிச்சோம். எல்லாருமே பண்டிகை கொண்டாடுகிறோம். எதற்காக என்றால் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார். இந்த வசனத்தில் போட்டிருக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கேன்னு கேட்குறாரு. அப்போ என்ன அர்த்தம்? ஏன் அவங்க வரல? அப்போ அவர் நன்றி உள்ளவங்களாக இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறாரா இல்லையா? எதிர்பார்க்கிறார். கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். எனவே தான் அந்த நன்றியை தெரிவிப்பதற்காக நாம் பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அதை எதிர்பார்க்கிறார். சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? பஸ்கா பண்டிகை எதற்காக கொண்டாடுறோம்? எதற்காக இஸ்ரேல் மக்கள் கொண்டாடினாங்க? ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். கூடார பண்டிகை எதற்காக கொண்டாடினாங்க? ஆண்டவர் பயணத்திலே உடனிருந்தார். வாரங்களில் பண்டிகை உங்களுக்கெல்லாம் தெரியும், எனக்கும் மைக்கு ரொம்ப சண்டை. நான் வந்தாலே எனக்கு பிரச்சனையாக இருக்குது. மைக்கு எல்லா இடத்துலையும் போகிற இடத்துலையும் அப்படி. அங்கே நல்லூர்லேயும் அதுதான். ஐயரம்மா பேசுகிறது கேட்குது, ஐயர்வாள் பேசுகிறது கேட்க மாட்டேங்கிறாங்க. எனக்கும் மைக்கு ரொம்ப தூரமாக இருக்குது. சரி, கடவுள் நம்முடைய வாழ்க்கை எதிர்பார்க்கிறார், நன்றி உள்ளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. எனவே தான் நாம் பண்டிகையை ஆசரிக்கிறோம். சரியா? எனவே கடவுளுடைய எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றுகிறோம் என்ற அந்த உணர்வோடு கூட இந்த பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். ரெண்டாவது, இந்த சம்பவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றவரும் திரும்பி வர காலமே அப்படின்னு சொல்லி. அந்நியன்னா யாரு? பைபிளில் அந்நியன்னா யாரு? நான் ஜூஸ், யூதர் அல்லாதவன். இவன் சமாரியன் என்று சொல்லப்பட்டிருக்கு. சமாரியன். சரியா? அப்போது மற்ற 9 பேர் எங்கே போனாங்க? எங்கே போனாங்க? அவங்கெல்லாம் யூதர்கள். அதெல்லாம் எங்கே போனாங்க? இந்த சமாரியனோட போய் நம்ம இணைவது தப்பு.
யூதர்கள் சமாரியர்களை பொதுவாக தாழ்வாக நினைத்தார்கள். சரியா? இப்போது காமன் ப்ராப்ளம் இருந்துச்சு, எல்லாத்துக்கும் குஷ்ரோகம். அப்போ எல்லாரும் தீட்டுள்ளவர்கள், அதனால் எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. இப்போ குஷ்ரோகம் நீங்கிட்டு, அப்போ இவங்க என்னாச்சு, இவன் ஒருத்தன் தான் தீட்டு, இவன் சமாரியன், இவனோட நம்ம இணைக்க முடியாது. இப்போ நம்ம குணமாயிட்டோம், காமன் பிரச்சனை தீர்ந்து போயிட்டு, பொதுவான பிரச்சனை சரியாகி போய்விட்டது. இப்போது டிஃப்ரென்ஸ் வந்து விட்டது. இவங்க யூதன், 9 பேர் யூதர்கள், இந்த ஒருத்தர் மாத்திர சமாரியன். இப்போ சமாரியனோட போய் நம்ம எப்படி இணைகிறது அப்படின்னு சொல்லி அவங்க 9 பேர் நினைச்சிட்டாங்க, தனியாக ஓடிட்டாங்க. அப்போது என்ன இதில் நம்ம கற்றுக்கொள்கிறோன்னா, ப்ரைட் ஹிண்ட்ரன்ஸ் அவர் தேங்க்ஸ் கிவிங் டு காட். பெருமை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் என்றால் கடவுளுக்கு நன்றி செலுத்த முடியாது. சரியா? இன்னைக்கு கடவுளுக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிற நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். பெருமை இருக்கும்போது we can't give thanks to God. ஒரு சில என்னுடைய லைஃப்பில் பார்த்துருக்கேன், சில பேருக்கு நல்ல வேலை கிடைக்கும், கடவுள் உங்களுக்கு வேலை கொடுத்துருக்கிறாரு, நல்ல அவர் நன்றி செலுங்க அப்படின்னு சொன்னால் உடனே என்ன சொல்லுவாங்க, கடவுளுங்க கொடுத்தாரு, நான் படித்தேன், நான் பிரயாசப்பட்டேன், நான் கடின உழைப்பு பண்ணேன், அது பாஸ் பண்ணேன், எனக்கு வேலை கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? தே ஆர் ப்ரைட். பெருமை. கடவுள் கொடுத்தாருன்றதை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கிறிஸ்டின்ஸே எப்படி இருக்காங்க? காரணம் அவங்களுக்குள்ளாக இருக்கிற பெருமை, அவங்களுக்குள்ளாக இருக்கிற எங்களுக்கு ஞானம் இருக்குது, எங்களுக்கு திறமை இருக்குது அப்படின்ற எண்ணம் இருக்கிறதுனால கடவுளுக்கு நன்றி செலுத்த முடியாது. இன்றைக்கி கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்றால் நாம் உண்மையாக நம்மை ஆண்டவருடைய சமத்திலே தாழ்த்த வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் வாசி பார்த்தீங்கன்னா, என் சாமர்த்தியம், என் கைபலன், இதை சம்பாதித்தது என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாதே அப்படின்னு சொல்லி போட்டது. என் சம்பாதியம், சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறவர் ஆண்டவர். இப்போ என் கை கால் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அதுக்கு காரணம் கடவுள். வண்டி ஓட்டுறேன், நடந்து வர்றேன் அப்படின்னா அதுக்கு காரணம் ஆண்டவர். அந்த சிந்தை நமக்கு இருக்கும்போது தான், நமக்குள்ளாக தாழ்மை இருக்கும்போது தான் உண்மையாக நன்றி செலுத்த முடியும். இல்லை என்றால் நன்றி செலுத்த முடியாது. எனவே இந்த சம்பவத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய 2வது காரியம், கடவுள் முதலாவது நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். 2வது, பெருமை இருக்கும் என்றால் நான் உண்மையாக நன்றி செலுத்த முடியாது. சரியா? அடுத்தது, எப்படி நீங்கள் நன்றி செலுத்த போகிறீங்க? கடவுளுக்கு எப்படி நன்றி செலுத்த போகிறீங்க? முன்னாடி ரூபா காணிக்கை வச்சுட்டு போயலாம் நன்றி செலுத்த அடையாளம் அப்படி தானே? எப்படி நன்றி செலுத்த போகிறீங்க? காணிக்கை கொடுத்தா போதுமா? எப்படி நன்றி செலுத்த போகிறீங்க? இந்த மனிதன் எப்படி நன்றி செலுத்தினா பாருங்கள். 15ஆம் வசனத்தில், அவர்களில் ஒருவன் தன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி, he gave full energy, முழு ஆற்றலையும் ஆண்டவருக்கு கொடுத்தார். அது பிறகு அடுத்த வசனத்தில் பாருங்கள், அவருடைய பாதத்திற்கே முகங்குப்புற விழுந்து அவருக்கு தோத்திரம் செலுத்தினான். முகங்குப்புற விழுவது எதற்கு அடையாளம்? முழுமையாக நம்மை அர்ப்பணிப்பதற்கு அடையாளம். சரியா? ஆண்டவருக்கு முழுமையாக தன்னை ஒப்படைப்பதற்கு அடையாளம். நன்றி செலுத்துவது என்பது ஏதோ காணிக்கை போட்டு போகிறது அல்ல. காணிக்கை போடுறது எதற்கு அடையாளம்? நம்மை முழுமையாக அர்ப்பணிப்பதற்கு அடையாளம். அந்த அர்ப்பணிப்பு இருக்கிறதா என்பதை யோசிச்சு பார்க்க வேண்டும். இவன் அழகாக முகங்குப்புற விழுது. நீங்கள் பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, மோசேயும் ஆரோனும் என்ன செய்வாங்க? தேவனுடைய சமூகத்தில் முகங்குப்புற விழுந்துருவாங்க. எதுக்கு மக்கள் பிரச்சனை பண்ணுவாங்க, முறுமுறுப்பாங்க, உடனே என்ன செய்யறது தெரியாது, உடனே போய் முகங்குப்புற விழுந்துருவாங்க. நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம் பைபிளில். காரணம் என்ன? ஆண்டவரே, என்ன உண்மையன்று எனக்கு வேறு வழி இல்லை, என்ன செய்யணுன்றத இதுதான் சொல்லணும்னு சொல்லி என்ன செய்வாங்க? முகங்குப்புற விழுந்துருவாங்க. முழுமையாக தன்னை அர்ப்பணிப்பது. இன்னைக்கு கடவுளுடைய சமூகத்தில் நாம் முழுமையாக நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டது. அதுதான் உண்மையான நன்றி என்ற வெளிப்பாடு. நான் உண்மையாக நன்றி இல்லாமலாக இருக்க வேண்டும் என்றால் முழுமையாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அர்ப்பணிக்கிறோமா? இந்த நன்றி செலுத்துகிற ஆராதனையிலே, தோத்திர பண்டிகை ஆராதனையிலே, ஆண்டவரே என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய சுயத்தை எல்லாம் ஒழித்து விடுகிறேன். பவுல் அழகான ஒரு இடத்தை சொல்வார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த அனுபவத்துக்குள்ளாக வருவது தான் உண்மையாக நன்றி செலுத்துவதற்கான அடையாளம். ஆண்டவர் எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், அவருக்காக என்னுடைய வாழ்வையை கொடுக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பது மிக அவசியம். சரியா? இன்றைக்கி அந்த அனுபவம் இன்றைக்கி இந்த தோத்திரப்படியில் நமக்கு தேவை.
அப்படி அந்த அனுபவம் இருக்கும் என்றால் அவன் உண்மையாக ஆண்டவருக்கு நன்றி உள்ளாக இருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். சரியா? இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை விதமாக இருக்கிறதா? இந்த மனிதன் உரத்த சத்தத்தோடு தேவனை மேம்படுத்தினான், மூங்குப்புற தன்னை கருடைய பாதத்திற்கு விழுந்து விட்டான் சொல்லி பார்க்குறோம். மூங்குப்புற விழுந்து அவனுக்கு சோத்திரம் செலுத்தினான் என்று சொல்லி பார்க்குறோம். அவன் சமாரியனா இருந்தான். அது மாத்திரமல்ல, கடைசியாக இந்த சம்பவத்தை ஒரு காரியத்தை நான் வந்து கொள்ளலாம். 19ஆம் வசனத்தில் இயேசு அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அப்போ நன்றி செலுத்துவது என்பது இட் கிவ்ஸ் மோர் பிளெஸ்ஸிங் என்று சொன்னான். நன்றி செலுத்தும் போது இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். மற்ற 9 பேர் வந்து சரீரப்பிரகமான சுகத்தை மாத்திரம் பெற்றுவிட்டு ஓடிவிட்டார்கள். இந்த மனிதன் ஆன்மீக சுகத்தை பெற்றுக்கொண்டான். நன்றி செலுத்த 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 காட் கிவ்ஸ் மோர் பிளெஸ்ஸிங் பிளெஸ்ஸிங் பிளெஸ்ஸிங், இன்னும் அதிகமான பிளெஸ்ஸிங்கை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நாம் உண்மையாக நன்றி செலுத்தும் போது, ஆண்டவருக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கும் போது இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். சரியா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தை நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நமக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை தந்து கொண்டே இருக்கிறார். சரியா? இன்றைக்கி அதை நாம் உணர்ந்து நன்றி செலுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளுடைய சமூகத்திலே ஒரு 13வது சூத்திர பண்டிகை ஆசரிக்கிறோம். ஆக்சுவலாக இது வந்து இந்த இடத்துல நடக்கிற பண்டிகை வந்து 52 நினைக்கிறேன். அடைக்கலப்பட்டினம் கோயிலுக்கு சேகரம் இருக்கும்போதே இங்கே தான் பண்டிகை ஆசரித்தோம். அப்படி தானே? கோயிலுக்கு சேகரத்தில் இருக்கும்போதே இங்கே தான் பண்டிகை ஆச்சு. நம்ம சேகரமாக பிரிந்து 13வது வசூல் பண்டிகை ஆசரிக்கிறோம். எனவே நாம் இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். இன்னும் அநேக சபைகள் இன்னும் இந்த சேகரத்தில் உருவாக்கப்பட வேண்டும். இன்னும் அநேக ஊழியர்கள் எழும்ப வேண்டும், பிரகாசிக்க வேண்டும். இன்னும் அதிகமான சாட்சிகள் இந்த சேகரத்திலிருந்து ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்த வேண்டும். அநேக வாலிபர்கள் ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்தவர்களாக எழும்ப வேண்டும். இதெல்லாம் நிறைய ஆசீர்வாதம். நாம் நன்றி செலுத்த 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 அநேக ஊழியர்கள் எழுப்புவார்கள். இது சபைகள் பெருகும். இப்போ எனக்கு இங்கே 7 சபை இருந்தது. இப்போ நல்லூரில் 11 சபை. அதே மாதிரி புதுவூருன்ற இடத்துலையும் அவங்க அவுட்ரீச் பண்ணிகிட்டு இருக்காங்க, நல்லூர் சபையிலிருந்து. இந்த மாதிரி நிறைய சபைகளை உருவாக்குவதில் ஆசீர்வாதத்தை இன்னும் அதிகமாக பெருக்கிக் கொள்வதிலே நாம் நன்றி உள்ளாக இருக்கும். நன்றி செலுத்த செலுத்த ஆண்டவர் இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த சேகரத்தின் அநேக ஊழியர்கள், மிஷினரிகள், அநேக போதகர்கள் எழும்ப வேண்டும், ஊழியர்கள் எழும்ப வேண்டும். இதெல்லாம் ஆசீர்வாதம். எனவே அந்த விதமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தர வேண்டும். இந்த மனிதன் ஆன்மீக சுகத்தை பெற்று திரும்பி சென்று விட்டான்னு சொல்லி பார்க்குறோம். சரியா? 4 காரியங்களை யோசித்தோம். 1, கடவுள் நன்றியுள்ளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். சரியா? எனவே நாம் இந்த பண்டிகை ஆசரிக்கிறோம். அந்த உணர்வோடு கூட நாம் ஆசரிக்க வேண்டும். கடவுளுடைய எதிர்பார்ப்பை நான் நிறைவேற்றுகிறேன் என்ற அந்த உணர்வோடு கூட ஆசரிக்க வேண்டும். 2வது, பெருமை நமக்குள்ளாக இருக்கும் என்றால் பண்டிகை ஆசரிக்க தோத்திரம் செலுத்த முடியாது. பெருமை இருக்கும் என்றால் நான் உண்மையாக ஆண்டவர் நன்றியுள்ளாக இருக்க முடியாது. என்னுடைய திறமை, என்னுடைய சாமர்த்தியத்திலே நான் மேலே வந்து விட்டேன், என்னுடைய திறமையினாலே நான் உயர்ந்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய எண்ணம் இருக்கும் என்றால் நாம் கடவுளுக்கு உண்மையாக நன்றி செலுத்த முடியாது. 3வது, நன்றி செலுத்துவது என்பது முழுமையாக நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பது. 4வது, நன்றி செலுத்த செலுத்த நம்ம இனியும் அதிகமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டே இருப்போம். அந்த உணர்வோடு கூட நாம் நன்றி செலுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து நம்மை வழிநடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த பண்டிகை நாட்கள் நமக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. சிறப்பான முறையில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்திருக்க அருமையான ஐயாவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரோடு இணைந்திருக்கிற சபை ஊழியர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிஸ்டமேட்டிக் எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக, பலப்படுத்துவாராக. இப்போது தொடர்ந்து பாடல் பாடும்போது நம்மை காணிக்கிறேன். ஐயாவுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளை தின அறிவிப்புகள் சரியாக 5 மணிக்கு பவுனி மற்றும் கொடியேற்றம். சரியாக 5 மணிக்கு சிறுதனை. ஆமாம், நாங்கள் 4:30 கரெக்டாக உள்ளே வந்துடுவோம். நீங்கள் சரியாக 5 மணிக்கு இங்கே வந்துடணும் என்ன? ஆமாம், சரியாக அந்த நேரம் நம்முடைய நோட்டீஸில் போட்டப்பட்டிருக்கின்ற நேரத்தின்படி ஒழுங்குக்கிரமாக நடைபெறும். அதில் எந்த ஒரு தாமதமும் ஆகாது. அதனால் யாவரும் இந்த பவுனிலே, இந்த கொடியேற்றத்திலே நீங்கள் பங்கு பெற உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதைத் தொடர்ந்து ஆயத்த ஆராதனை, அதில் தேவனை செய்து டிகேன் வினோத்குமார் ஐயா அவர்கள் தேவனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சி நடைபெறும்.
ஞாயிறு பாடாசனை மற்றும் சேகர பண்டிகை நீங்கள் யாரும் அதற்கு நீங்கள் ஆயத்தமாக வருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நேரங்கள் காலம் பொன் போன்றது, அதில் பயன்படுத்துவோம். ஆண்டவர் நேரத்தை விரும்புகின்றவர். நாம் நேரத்தை கடவுளுக்கு பயன்படுத்துவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பராக. எழுந்திருந்து ஒரு பாடலை பாடுவோம், ஆனந்த துதி கூடி கேட்கும். அப்படி நம்முடைய காணிக்கையும் ஆண்டவருக்கு நாம் அர்ப்பணிப்போம். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், திடுவோமே, குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், தரையில்லா தேவனை வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், தரையில்லா தேவனை வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துடிக்கும். ஆகாய விண்மீனான் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனான் அவர் ஜனம், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, வீட்டினம் யாரும் மகளும், இடுக்கங்கள் சூழ்ந்திடும் வேளை, ரட்சகன் மீட்பருள்வாரே. முகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அறுந்திடும், விடுதலை பேருள்ளாய் காண்போம். முகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அறுந்திடும், விடுதலை பேருள்ளாய் காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துடிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே, அமெரிக்கை வாழ்வை அமைப்போ, ஆண்டவர் வாழ்வு சகிப்போ. பகராத வாழ்வு, சிதறாத மனமும், பரிசாக தேவன் அருள்வார். சிதறாத மனமும், பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துடிக்கும். ஆகாய விண்மீனான் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனான் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த இரவு வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பண்டிகையை ஆசிரிப்பதற்கு கொடுக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக செய்து கொடுத்த எல்லா விதமான உதவிகளுக்காக, எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்வதற்கு கொடுத்த ஞானத்துக்காக, பலத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சொத்திருக்கிறோம். எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் செய்ய கொடுத்திருக்கிறது நன்றி செலுத்துகிறோம். நல்ல பிஎஸ் சிஸ்டத்தை கொடுத்து நன்றி செலுத்துகிறோம். நல்ல லைட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டை கொடுத்திருக்க நன்றி செலுத்துகிறோம். நல்ல கால சூழ்நிலை தந்திருக்கு நன்றி செலுத்துகிறோம். மற்றபடி எல்லாரையும் அழைப்பதற்கு, கோஆர்டினேட் பண்ணுவதற்கு நீ கொடுத்த எல்லா ஞானத்துக்காக, கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாளையுடன் ஆரம்பிக்கிற அந்த பண்டிகை நாட்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே உதவிச்சும் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஒரு பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கை நிறைவேற்றமாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, எங்களுடைய திருச்சியின் வாழ்க்கையிலே நிறைவேற்றமாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், இந்த நிமிஷம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே உதவிச்சுமாக இருக்கிறோம். தொடர்ந்து இந்த ஜெப ஐக்கியத்தில் கலந்து கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் பேர் பேராக கண்ணோக்கி பாரும். அவருடைய உள்ளத்தின் வாஞ்சுகள் வேண்டுதலாம் நிறைவேற்றித்தாரும். திருச்சபையாக ஐக்கியப்பட நீ கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக செலுத்துகிறோம். இந்த ஐக்கியத்தை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள, நிலைநிறுத்திக் கொள்ள, இதை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வெளிப்படுத்த நீ உதவிச்சுமாக இருக்கிறோம். பேராயருடைய வருகை மற்ற காரியங்கள் எல்லாம் நேர்த்தியாக இருக்கத்தக்கதாக உதவிச்சு சுவாமி. தொடர்ந்து கிருபை விளக்கம் எங்கள் தயவை தாங்கள் செய்து கொடுக்க ஒவ்வொருவரையும் ஏற்று ஆயத்தத்தோடு அழைத்துக் கொள்வார்.
சமுத்திரை காத்திருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு வந்து இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளத்தக்கிறாங்க. அது எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கிறாங்க. எங்களுடைய உள்ளத்தை தொடரத்தக்கதாக அமையத்தக்கிறாங்க. எங்களுடைய உள்ளத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கிறாங்க. இது விருச்சமாக இருக்கிறோம். அன்பினானவே இறக்கமுள்ள கர்த்தாவே, இந்த 7 சபைகளுக்காக, சபை ஊழியர்கள் ஒவ்வொருவருக்காக செலுத்துகிறோம். அனைத்து சபை ஊழியர்களையும் அர்ப்பணத்தோடு செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம். சமைத்திருக்கிறோம். நல்ல ஒரு கோஆர்டினேஷனை, நல்ல ஒரு ஐக்கியத்தை தந்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம். அருமையான ஐயாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய நியமத்தை மையப்படுத்த நீ கொடுத்த கிருபைக்காக செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் நேர்த்தியாக உடைய நாமத்தை மைமையாக தொடர்ந்து செய்கிறீர்கள், தொடர்ந்து புரிச்சு சபை மூப்பர்கள் ஒவ்வொருவரையும் செய்கிற ஆசிரியர்களுக்காக ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். ஆலய பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். கூடுதலாக பொறுப்பு வரும்போது உடைய திரை அன்றே நிலைமை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக நீ உதவிச்சுமா இருக்கிறோம். சபை அன்பின் ஆண்டவரே இறக்கமுள்ள கர்த்தாவே, தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக கண்ணோக்கிப்பாங்க. இந்த பண்டிகை உண்மையிலேயே எங்களுக்கு ஆசிரியமாக இருந்தது என்று ஒவ்வொருவரும் சொல்லத்தக்கிறாங்க. நீர் உதவிச்சுமா இருக்கிறோம். தொடர்ந்துடைய வார்த்தை ஒவ்வொருடைய உள்ளத்திலும் தொடர்ந்து கிரியை செய்தக்கிறாங்க. நீ எதிர்பார்க்கிற பண்டிகையை நாங்கள் ஆசரிக்கிறோம் என்ற அந்த உணர்வோடு கூட அதை ஆசரிக்க, பெருமை எங்களுக்குள்ளாக காணப்படாதபடி ஆசரிக்க, முழுமையாக அர்ப்பணித்தவர்களாக எனக்கு இந்த பண்டிகையை ஆசரிக்க, பண்டிகையை ஆசரிப்பதன் மூலமாக ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள, மேலும் மேலும் சுதந்திரத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இதன் குருவிச்சுமாக இருக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்த பலப்படுத்தும், இதை காத்துக்கொள்ளும். கிருபை இறக்கம் எங்களை தாங்கட்டும், வழிநடத்தி பலப்படுத்தலும், நிறைவேற கூட தங்கிடும், எல்லா தீமைகளையும் காத்தலும். நீ இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாக இறைவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் நம்மளோடும் இன்று சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் முடிப்பாக, அவர் மது ஆவியோடும் இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சேர்ந்து வாழ்வோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.